பிரதமை திதி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பலன் என்ன, அது ஜாதகத்தில் வரும்போது நம்ம அந்த திதியில் பிறக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ராசிகள். பிரதமை திதி, இந்த திதியில் பிறந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு குடும்பத்திலேயோ அல்லது தொழிலையோ கடுமையான பாதிப்பு, அப்படி இல்லைன்னா போராட்டமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக. இந்த திதி தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். 2வது திதி விதியை அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும். இந்த திதியில் பார்த்தீங்கன்னா சூன்யம் அடையக்கூடிய ராசிகள் எது அப்படின்னா தனுசு ராசியும் மீன ராசியும். இந்த 2 ராசிகளும் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகர் தந்தை கூட பயணிக்கும் போது பெரும்பாலும் அவருக்கு யோகங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப குறைவு. சில பேர் அப்பா கூடவே இருப்பாங்க, ஆனால் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. அதற்கு இந்த மாதிரி இப்போது நம்ம ஒவ்வொரு திதி அப்படிங்கிறது ஒவ்வொரு தனிநபருடைய ஜாதகத்தில் எப்படி இயங்குது, எப்படி செயல்பாட்டுக்கு வருது அப்படிங்கிற கணக்கை பார்க்க போகிறோம். அதாவது மொத்தம் பார்த்திங்கன்னா 30 திதி, வளர்பிறை 15, தேய்பிறை 15ன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா முதல் திதியான பிரதமை திதியை பற்றி பார்க்கலாம். பிரதமை திதி அப்படிங்கிறது என்ன, அதனுடைய பலன் என்ன, அது ஜாதகத்தில் வரும்போது நம்ம அந்த திதியில் பிறக்கும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நிறைய இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரதமை திதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 ராசிகள் காலச்சக்கரப்படி சூன்யமாகுது. ஒன்று காலபுருஷ தத்துவத்துக்கு 7ஆம் ராசின்னு சொல்லக்கூடிய துலாம் ராசியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துப்படி 10வது ராசின்னு சொல்லக்கூடிய மகர ராசியும் சூன்யமாகுது. இப்படி இந்த 2 ராசிகள் சூன்யமாகும் போது என்ன நடக்குது, என்ன பலன் இது கொடுக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய, அதாவது கலஸ்திரஸ்தானம் சொல்லக்கூடிய அமைப்பும், 10ஆம் இடம் சொல்லக்கூடிய தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கான பாவகமும் ஆன 10ஆம் இடமும் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும், எப்போ பாதிக்கப்படும்? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிரதமை திதி, இந்த திதியில் பிறந்த நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு பிறகு குடும்பத்திலேயோ அல்லது தொழிலையோ கடுமையான பாதிப்பு, அப்படி இல்லைன்னா போராட்டமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் இவங்க அதிகமாக கவனம் செலுத்தும் போது தொழில் பாதிக்கப்படுறதும், தொழிலில் அதிகமாக பயணிக்கும் போது குடும்ப ரீதியான விஷயங்களில் பாதிப்படைகிறதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த திதிகள் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்க்கும்போது தன் தசாபுக்திகளில், அதாவது சுக்கிர திசையிலையோ சனி திசையிலையோ இந்த மாதிரி காலகட்டங்களில் கடுமையான பாதிப்பு கண்டிப்பாக கொடுக்குது. அப்போது நம்ம இதற்குரிய தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது எப்படி பண்ணணும், இந்த தோஷத்துலேருந்து எப்படி நிவர்த்தி அடையணும் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, பிரதமை திதி அப்படிங்கிறது வளர்பிறை பிரதமைக்கு ஒரு தனிப்பட்ட கோவிலும், தேய்பிறை பிரதமைக்கு ஒரு தனிப்பட்ட கோயிலுக்கும் வழிபாட்டுக்கு இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வளர்பிறை பிரதமைக்குரிய கோவில் எது அப்படின்னா பட்டீஸ்வரம், அதாவது கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரம் துர்கை அப்படிங்கிறது தான் வளர்பிறை பிரதமைக்குரிய கோவிலாக வருது. அந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் அங்கே உள்ள அம்பாள், அதாவது துர்கையை விஷ்ணு துர்கைன்னு சொல்லக்கூடிய அந்த துர்கையை போய் அபிஷேகம் பண்ணி அல்லது சகஸ்ரநாமம் பண்ணி, இது 2ம் முடியல அப்படின்ற பட்சத்தில் உங்கள் வயதுக்குரிய தீபத்தை போட்டு ஆத்மார்த்தமாக வழிபாடு பண்ணிவிட்டு உங்கள் பேருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு வரும்போது, அது என்றைக்கு பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளர்பிறையில் பிறந்தவங்க தேய்பிறை பிரதமை, அதாவது அதிகாலை 6 to 7 மணிக்குள்ளே இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பிறை அந்த கோயிலுக்கு மேலே இருக்கும்போது அது ஒரு தனி விதமான ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்பை கொடுக்குது அப்படிங்கிறது நம்பிக்கை. ஸோ அதனால் அந்த மாதிரியான அமைப்பு, அதாவது தேய்பிறை பிரதமை திதி அன்னைக்கு காலையில் 6 to 7 போய் அந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு வரும்போது இந்த திதி தோஷமானது நிவர்த்தி ஆகுது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. இந்த திதி தோஷம் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, கண்டிப்பாக இது முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கும். அதே மாதிரி திதிசூன்ய ராசிகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் முழுமையாக செயல்பாட்டில் இருக்காது. அதனால் இந்த வழிபாடு பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய கிரகங்களும் சரி, அந்த பாவகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி, நம்மளால் ஜெயிச்சு வெளியே வர முடியும். நான் காலபுருஷ தத்துவ அடிப்படையில் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் லக்ன அடிப்படையில் சூன்ய ராசிகள் அப்படிங்கிறது 4ஆம் பாவகம் 5ஆம் பாவகம் இப்படி பாவக ரீதியாக மாறும். அப்போது ஒரு திதிசூன்ய ராசி 5ஆம் பாவகமாக வரும்போது கண்டிப்பாக புத்திர சம்மந்தப்பட்ட விஷயங்களில், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 7ஆம் பாவமாக வரும்போது திருமண சம்மந்தப்பட்ட விஷயங்களில், 10ஆம் பாவமாக வரும்போது தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில், இந்த மாதிரி ஒரே திதி தான், ஆனால் பல்வேறு கோணங்களில் நம்மளை பாதிப்படைகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இதற்குரிய தீர்வு ஏற்கனவே சொன்ன மாதிரி பட்டீஸ்வரம் துர்கை தான். ஸோ இந்த வழிபாடு பண்ணி முடித்ததுக்கப்புறமா
கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட நாட்கள், அதாவது ஒரு 48 நாளோ அல்லது ஒரு 3 மாதத்துக்கு பிறகோ இந்த விஷயங்களில் சில மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். இது கடுமையான பாதிப்பு எப்போ குடிக்குதுன்னு பார்க்கும்போது தசாபுக்தி காலங்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டு இந்த தெய்வத்தை அடிக்கடி வழிபாடு பண்ணுறதோ அல்லது அந்த தெய்வத்தை போய் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு தீபம் ஏற்றி ஆராதனை பண்ணுறதோ பண்ணும்போது இந்த விஷயங்கள்ல இருந்து நிவர்த்தி கிடைக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. நம்ம பார்க்க போகிற திதி அப்படிங்கிறது எந்த திதினா த்விதியை திதி, அதாவது 2வது திதி த்விதியை அப்படின்னு சொல்லுவோம் பெரும்பாலும். இந்த திதியில் பார்த்தீங்கன்னா சூன்யம் அடையக்கூடிய ராசிகள் எது அப்படின்னா தனுசு ராசியும் மீன ராசியும். இந்த இந்த 2 ராசிகளும் பார்த்தீங்கன்னா சூன்யம் அடையுது. அப்போது இந்த 2 ராசிகள் சூன்யம் அடையும் போது எந்த விதமான பாதிப்பு கொடுக்குதுன்னு பார்க்கும்போது இது காலச்சக்கரத்துக்கு 9ஆம் இடமும் காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடமும். 9 என்பது தந்தை வழி சம்மந்தப்பட்ட பூர்வீகத்தை சொல்லுது. 12ங்கிறது அந்த வழியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மா சார்ந்த விஷயங்களை சொல்லுது. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நேர்மையற்ற செயல் செய்தவர், ஊர் மக்களுடைய சாபம், அதே மாதிரி அப்பா வழியில் இருக்கக்கூடிய பூர்வீக சம்மந்தப்பட்ட தோஷத்தோடைய தன்மையை கிளியராக பிரதிபலிக்குது. அப்போது இந்த மாதிரியான கணக்கு வரும்போது நம்ம எந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது தோஷ நிவர்த்திகள் செய்யணும்னு பார்க்கும்போது அதற்குரிய வழிபாட்டுக்கு கோயில் ஸ்தலங்கள் இருக்குது. இருப்பினும் இது வந்து இந்த ஜாதகர் வந்து தந்தை கூட பயணிக்கும்போது பெரும்பாலும் அவருக்கு யோகங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது ரொம்ப குறைவு. அதனால் தந்தை விட்டு கொஞ்சம் தூரத்தில், அதாவது வேலை காரணமாகவோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்துக்கு காரணமாக இவங்க வந்து கொஞ்சம் தொலைவில் பயணிக்கிறது அப்படிங்கிறது நல்ல விஷயத்தை கொடுக்கும். அப்பா கிட்ட இருந்து தூரமாக இருந்து தொழில் செய்கிறதோ வேலை செய்கிறதோ குடும்பத்தை அமைச்சிக்கிறதோ இவருக்கு வந்து சிறப்பான கணக்கில் வரும். சில பேர் அப்பா கூடவே இருப்பாங்க, ஆனால் பெரிய வளர்ச்சியை பார்க்க முடியாது. அதற்கு இந்த மாதிரி த்விதியை திதியில் பிறந்திருக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இது வந்து இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான திதி தோஷம்தான். ஏன்னா 9ஆம் இடங்கிறது பாக்யஸ்தானமும் கூட. ஸோ அதனால் பாக்யஸ்தானம் அடி வாங்குச்சின்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனால் அவனால் ஒரு நல்ல பேர் அப்படிங்கிறது சமூகத்தில் சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப போராட வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு வரக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு தடையாகவே இருக்கும். த்விதியை திதிக்குரிய கோவில் வழிபாட்டு தலம் வந்து திருவைக்காவூர் விஷ்ணுதேவன். இது வந்து சுவாமிமலை அருகில் இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அதிகாலையில் போய் வழிபாடு பண்ணுறது அப்படிங்கிறது சிறப்பான கணக்காக இருக்கும் அப்படிங்கிறது. இந்த திருவாய்க்கூர் விஷ்ணுதேவனை வந்து தேபிரை திருதியை திதி என்று வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி அங்கே போய் அபிஷேக ஆராதனை அப்படி முடியாத பட்சத்தில் கோயிலில் போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி உங்கள் வயதுக்குரிய தீபத்தை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தோஷத்தில் இருந்து நிவர்த்தி கிடைக்கும். தந்தை வழியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பூர்வீக தோஷமோ அல்லது தந்தை வழியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய கர்மா சார்ந்த விஷயங்களோ நிவர்த்தி அடையிறது. அந்த நிவர்த்தி அடைஞ்ச பிறகு உங்கள் தந்தை கூட இயல்பாக, அதாவது ஓரளவுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கறத பார்க்க முடியும். இந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா தசாபுக்தி காலகட்டத்திலையும் அந்த வீட்டில் நின்று கிரகங்கள் தசை நடத்தும் போதும் அந்த பாதிப்பை கொடுக்கும். அந்த மாதிரி காலகட்டத்தில் போய் வழிபாடு பண்ணுறது சால சிறந்தது.